என்னையா இந்த ஊது ஊதி இன்னும் பாம்பு வரல? வரலன்னா அத என்ன புடலங்காயா கையை விட்டு அப்படியே எடுக்கிறதுக்கு? என்ன மச்சான் சொல்ற? வரும் வரும். நான் மகடி எடுத்து ஊதுனா ஊர்ல இருக்கிற பாம்பெல்லாம் இங்க வந்துரும். அநேகமா அது டீ சாப்பிட போயிருக்குன்னு நினைக்கிறேன். நாகராசு வா, நாகராசு வா 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 வா. பாம்பு வந்திருக்கு பிடிக்காம அதை விட்டு ஓடுறீங்க. ஓடிடு ஓடிடுற. ரெண்டு பக்கமும் நல்லா பாரு. ஓ மச்சான் கண்ணை மூடு. என்ன மன்னிச்சிடு. எதுக்கு நான் மன்னிக்கணும்? என்ன மன்னிச்சிடு. அதை ஏன் மன்னிக்கணும்? மன்னிச்சேன்னு சொல்லி மன்னிச்சிட்டு எழுந்துறேன். ஏழ்ற ஓ மச்சான் மாப்ள பாத்துட்டியா? பாத்துட்டேன். நான் என்ன பண்ணேன்? நீ கால்ல விழுந்த. ஐயா நாங்க பாம்பாட்டிங்க தான். ஆனா பாம்பை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பயங்க. நாங்க பயந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லாதீங்க பாபு. எனக்கு பாம்பு வேணுயா? உங்களுக்கு பாம்பு வேணும்னா பாம்பாட்டி பரமசிவ வீட்டை காட்டுறேன், அவர்கிட்ட கேளுங்க. 6 அடி நீள பாம்பா? புடிச்சு தரேன். ஜமீன்தார் தோட்டத்துல ஒரு பாம்பு இருக்கு. அவங்க அத குலதெய்வமா கும்பிடுறாங்க. ஆனா அதுக்கு செலவு அதிகமாகும். கொடுப்பீங்களா? எவ்வளவு ஆகும்? 100 ரூபாய் ஆகும். அவ்வளவுதானே, கொடுக்குறேன். கொண்டா. இன்னைக்கு மட்டும் நான் பெரிய பாம்பை பிடிச்சிட்டேன்னா எனக்கு அதிர்ஷ்ட நாள் தான். தாய் பாம்பு வரும்னு பார்த்தா குட்டி பாம்பு வருது. சரி, இதுக்கப்புறம் அதுவும் வந்துரும். பரமசிவா போது நிறுத்து. எதிர நிக்கிற பாம்பு எங்க குலதெய்வம்டா. இதையா பிடிக்க வந்திருக்க? உங்களுக்கு வேணா பாம்பு குலதெய்வமா இருக்கலாம், ஆனா பாம்பை பிடிக்கிறது எங்க குல தொழில்யா. போது நிறுத்து. முதல்ல இந்த இடத்தை விட்டு போ. மறுபடியும் உன்னை இந்த இடத்துல பார்த்தா அப்புறம் உடம்புல உயிர் இருக்காது. போ. எம்எல்ஏ கைய வச்சு தள்ளுறியா? இந்த பாம்பாட்டி பரமசிவத்தை பகச்சிக்கிறது நல்லதில்ல. யார் உயிரை யார் எடுக்கிறாங்கன்னு பாத்துருவோம். ஏய் போடா. நாகு, ஒரு பெரிய துணி கொண்டாடா. எதுக்குப்பா? கொண்டாடானா? எதுக்குப்பா இந்த துணி? அது வேற ஒண்ணும் இல்லடா. நான் இன்னைக்கு பெரிய பாம்பு பிடிக்க போனேன். ஆனா சின்ன பாம்பு வந்துருச்சு. அதை காலால மிதிச்சு கொன்னுட்டேன். அதனால பெரிய பாம்பு என்ன கோவமா பார்த்தது. எப்படியும் அதையும் பிடிச்சிருவேன். இருந்தாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா?
என்னடா? என்னன்னு தெரியலப்பா, ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி இருந்தது. ஒன்றும் இல்லை, படு. என்னன்னா இன்னைக்கு உன் பிறந்த நாள்ல கணபதி ஆசீர்வாதம் பண்றான். அப்படியே கணபதி? கணபதி, இன்னைக்கு பூர்ணியோட பிறந்த நாளுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம்? நாம கொடுக்க போற பரிசு அவ வாழ்நாளே மறக்க கூடாது. என்ன கொடுக்கலாம்? ஒரு அழகான மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? பூர்ணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மள விட்டு போயிடுவா. பரவாயில்லையா? பரவாயில்லண்ணா, உனக்கு தான் நிறைய வேலை. இத வச்சுக்கிட்டு நீ எங்க வேணாலும் பொழைச்சுக்கலாம். ஏய், என்ன கிண்டல் பண்றியா நீ? சும்மா தான் சொன்னேன். அண்ணா, நம்ம ஜானகிக்கு பையன் பிறந்திருக்கானா? நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வந்துடணும். என்ன கொண்டா. வா கணபதி. பூர்ணி, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஏன், இதுக்கு முன்னாடி அழகா இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்தது வேற, ஆனா இப்ப இருக்கிறது வேற. இன்னைக்கு சொர்க்கத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்கு. என்ன, நீங்க முதல்ல சொர்க்கத்துக்கு போய் தேவதைகளை பார்த்துட்டு வந்துட்டீங்களா? போங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏய் பூர்ணி, பூர்ணி, இதுக்குள்ள இவ்ளோ கோவமா? இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள்னு தெரிஞ்சு பாம்பு பிடிக்கிறதுக்காக நான் எங்க அப்பாவோட போகாம இங்க வந்திருக்கேன் தெரியுமா? காலையில இருந்து என் நினைப்பெல்லாம் உன்னை பத்தி தான். அப்படியா? அப்படின்னா என் பிறந்த நாளைக்கு என்ன பரிசு கொடுப்பீங்க? நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு கொடுப்ப. அதுக்குள்ள உன்னோட சேர்ந்து இந்த காடு பூரா சுத்தணும்னு ஆசையா இருக்கு. போலாமா?